அஸ்ட்ரோ சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐப்பசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள். இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னாலே துலாபாரத்துக்கு ரொம்ப விசேஷமானது. இப்போ இந்த துலாபாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த துலா ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை நம்ம துலாபாரம் விழாவாக நம்ம கொண்டாடுவோம். இந்த இடத்துல சூரியன் நீச்சமாகிறார், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் பெரிய ஒரு நிகழ்வு என்ன நடக்க இருக்குது அப்படின்னா, குரு அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்துக்கு போய் உச்சமாகிறார். அப்போ உச்சமாகிறதுங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ குரு உச்சமாகிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே பெரிய நன்மை. குரு எதுக்கு? பொண்ணுக்கு காரகன். பொண்ணுன்னா என்ன? தங்கம். அப்போ தங்கத்துக்கு காரகன். அதனால தான் இப்போ பார்த்தீங்களா கோல்டு ரேட் எப்படி ஏறிண்டே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்போது அது எல்லாமே குரு பகவானோட அருள் தான். சரியா? ஓகே, இப்போ ஒரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அன்பார்ந்த துளாராசி அன்பர்களே, எப்போதும் கற்பனை திறனுக்கும் அழகுணர்ச்சிக்கும் அதிக வேல்யூ கொடுக்கறது நீங்க தான். எதையுமே பிராண்டடாக தான் வாங்குறது. இந்த நார்மலாக இருக்கக்கூடிய ஹோட்டல்லாம் சாப்பிட்றது கிடையாது. அதுவும் பிடிக்கும், பட் இருந்தாலும் பிராண்டடாக தான் எல்லாமே எதிர்பார்க்கறது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். ரிஷபத்துக்கும் உங்களுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. அதனால எல்லாமே லக்ஸுரியஸா இருக்கிறது, அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, எப்போதுமே சுகமா இருக்கணும்னு நினைக்கிறது. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாசம் எப்படி இருக்குன்னா, பணவரவு அப்படிங்கிறது நல்ல நிலைமையில இருந்துட்டு இருக்கு. அப்புறம் பேசி பிழைக்கும் தொழில்கள், டெலிகாலிங், கன்சல்டன்சி, அது மாதிரியான தொழில்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஜோதிட துறையா இருக்கட்டும், அதுலெல்லாம் அதிக அளவுக்கான முன்னேற்றமும் வருவாயும் லாபமும் இந்த மாசத்துல அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி சொல்றோம், டார்கெட், எனக்கு இந்த மாதம் எனக்கு 10 டார்கெட் முடிக்கணும், எனக்கு 20 டார்கெட் முடிக்கணும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வேலை அமைப்புகள் இருந்துட்டு இருக்கு. இந்த மாசத்துல டார்கெட்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம், கவலைப்பட. எல்லாரும் விட நீங்க தான் ஃபர்ஸ்ட் முடிப்பீங்க. நீங்க தான் அந்த ரிவார்டு கொடுப்பாங்கல்ல இல்லையா? டார்கெட் சீக்கிரம் முடிச்சதுக்கு உண்டானது அது நீங்க தான் வாங்குவீங்க இந்த மாசம். அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் இந்த ஐப்பசி மாதத்துல செகண்ட் ஹாஃப் அடுத்து கடைசி 15 நாள் யோகமா இருந்துட்டு இருக்கு. இப்ப என்ன முதல் மாசம் கொஞ்சம் இதா இருக்குமா அப்படின்னா, ஆமா, முதல் 15 நாள் கொஞ்சம் தடுமாறி வரா மாதிரி இருக்கும். அது ஈஸியா நீங்க சமாளிச்சுடுவீங்க. ஏன்னா குரு அதிசாரமா பயிற்சி ஆகியிருக்கிறதுனால, குரு உச்சமா இருக்கிறதுனால அதை சமாளிச்சு வந்துருவீங்க. ஒரு சின்ன ஒரு தடுமாற்றங்கள் மட்டும் இருக்கும் முதல் 15 நாள், அதெல்லாம் தாண்டி வந்துருவீங்க. அடுத்தது சுப கடன்கள் ஏற்படும். குழந்தை இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்க, இல்லை வெளிநாடு போகணும், அதுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும், கையில் ஒரு அமௌண்ட் வச்சுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு இதில் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதில் ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னா இந்த வாட்டி வாங்கலாம். சூப்பராக எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும், பயங்கரமாக நடக்கும். அப்புறம் வளர்ச்சிக்கான கடன்கள் இல்லையா? இப்போ அதை எல்லாமே நல்ல முறையில் இந்த வாட்டி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சமாளிச்சிட்டா போதும், செகண்ட் ஹாஃப் யோகம். நன்றி.